நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூரில் வயதான தம்பதியினரை அடித்துக் கொன்ற தீயணைப்பு வீரர் 2 மாதங்களுக்கு பிறகு போலீசில் சிக்கியுள்ளார். வீடு புகுந்த தீயணைப்பு வீரர் கடப்பாறையால் தம்பதியை கொன்றது ஏன்? நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த குச்சிக்காடு தோட்டத்தை சேர்ந்தவர்கள் சண்முகம் நல்லம்மாள் தம்பதி. கடந்த அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி மர்ம நபரால் இருவரும் கொடூரமாக கொலை செய்யப்பட்டனர். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் தனிப்படை அமைத்து குற்றவாளியை தேடி வந்தனர். நிலையில் 2 மாதங்களுக்கு பிறகு தம்பதி கொலை வழக்கில் தீயணைப்பு வீரர் ஒருவர் கொலையாளி என்பது தெரிய வந்தது பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியுள்ளது. தம்பதியை கொடூரமாக கொன்ற தீயணைப்பு வீரர் ஜனார்த்தனனை போலீசார் கைது செய்துள்ளனர். இவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இரட்டை கொலைக்கான பல திடுக்கிடும் பின்னணி வெளிவந்துள்ளன. ஓய்வு பெற்ற கூட்டுறவு ஆலை ஊழியரான சண்முகத்தின் மகள்கள் 3 திருமணமாகி வெளியூரில் வசிக்கின்றனர். இதனால் சண்முகம் அவருடைய மனைவி நல்லம்மாளுடன் மட்டும் தனியாக வசித்து வந்தார். அக்டோபர் 11ஆம் தேதி சண்முகத்தின் வீட்டிற்கு முன்பு இருந்த மரத்தில் ஏறி மாடிக்கு சென்று படிக்கட்டு வழியாக ஜனார்த்தனன் உள்ளே நுழைந்துள்ளார். உள்ளே இருந்த பீரோவை உடைத்து திருட முயன்ற ஜனார்த்தனனை நல்லம்மாள் பார்த்துள்ளார். கத்தி கூச்சலிட்டு பிடிக்க முயன்ற போது ஆத்திரமடைந்த ஜனார்த்தனன் நல்லம்மாளின் கழுத்தை கத்தியால் அறுத்து கொலை செய்துள்ளார். தடுக்க முயன்ற கணவன் சண்முகத்தை கடப்பாறையால் அடித்து கொடூரமாக கொலை செய்துள்ளார். இருவரும் சரிந்து விழ நல்லம்மாளின் தாலிச்செயின் உட்பட 8 பவுன் தங்க நகைகளை கொள்ளையடித்து தப்பியுள்ளார். சம்பவம் நடந்தேறிய 2 நாட்களுக்கு முன்பே சண்முகம் வீட்டிற்கு சென்ற ஜனார்த்தனன் கொள்ளை சம்பவத்திற்கு வீடு புகுந்து திட்டம் போட்டுள்ளார். மர்ம நபர் சென்று வந்த தடயம் தெரியவர சண்முகம் அது குறித்து போலீசாரிடம் புகார் அளித்து பாதுகாப்பு கேட்டிருக்கிறார். போலீசார் நடவடிக்கை எடுப்பதற்குள் ஜனார்த்தனன் 2 நாட்கள் கழித்து கொடூர செயலில் ஈடுபட்டு கொள்ளையடித்திருக்கிறார். இதனையடுத்து தம்பதியின் வீட்டருகே செல்போன் டவரில் பதிவாகியிருந்த நம்பரை டிராக் செய்து ஜனார்த்தனனை போலீசார் நெருங்கியுள்ளனர். தீயணைப்பு வீரர் என்பதால் அவரை விசாரணை வளையத்திற்குள் கொண்டு வராமல் இருந்ததாக கூறப்படுகிறது. ஆனால் 2 மாதங்களாக வேறு எந்த துப்பும் கிடைக்காததால் சந்தேகத்தின் அடிப்படையில் ஜனார்த்தனனை பிடித்து விசாரிக்க சம்பவம் வெட்ட வெளிச்சமானது. இந்நிலையில் தம்பதி கொலை வழக்கில் கைதான தீயணைப்பு வீரர் ஜனார்த்தனனை கைது செய்த போலீசார் சிறையில் அடைத்துள்ளனர்.